ஸ்ரீ வைகுண்டத்தில் உள்ள கூட்டுறவு சிக்கன நாணய வங்கியில் ஏற்பட்ட தீ விபத்தில் மேலாளர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துவேல் வழங்க கேட்கலாம். முத்துவேல், வணக்கம். இந்த தீ விபத்து எவ்வாறு ஏற்பட்டது? இந்த விபத்துக்கான காரணம் என்ன? முத்துவேல், வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு அனைத்து பணியாளர் சிக்கன நாணய சங்கம் செயல்பட்டு வருகிறது. இங்கு ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள புதுக்குடியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் மகன் ஸ்ரீதரன், வயது 52, செயலாளராக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு ஒரு மனைவியும் 2 மகள்களும் உள்ளனர். இவருக்கு உதவியாக தற்காலிக பணியாளராக பெண் ஒருவர் வேலை செய்து வருகிறார். இந்த வங்கியில் இ சேவை மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த இ சேவை மையத்தில் ஒரு பெண் வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் இன்று மதியம் இ சேவை மையத்தில் உள்ள பெண்ணும் ஸ்ரீதரனி உதவியாளரும் மதிய உணவிற்காக வெளியே சென்றுள்ளனர். இந்த நிலையில் ஸ்ரீதரன் மட்டுமே தனியாக வங்கியில் இருந்துள்ளார். அந்த நேரத்தில் திடீரென பயங்கர சத்தத்துடன் கம்ப்யூட்டரில் உள்ள பேட்டரி வெடித்துள்ளது. பேட்டரி வெடித்ததில் தீ மளமளவென பரவி வங்கி முழுவதுமே தீப்பற்றி கொண்டது. உடனடியாக அவர் தனது மனைவிக்கு தொலைபேசியில் தகவல் தெரிவித்துள்ளார். அதற்குள் தீ முழுமையாக பரவியுள்ளது. இதற்கிடையே சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் வந்து பார்த்தபோது புகைமூட்டமாக இருந்தது. அருகில் இருந்தவர்கள் கண்ணாடி கதவை உடைத்து உள்ளே சென்று புகைமூட்டமாக இருந்த இடத்தில் ஸ்ரீதரரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர் உயிரிழந்துள்ளார். இது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.